திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே வேகமாக சென்ற கார் எதிரே வந்த லாரி மீது மோதிய வேகத்தில் அருகில் சென்ற இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம். இந்த விபத்து குறித்த முழு விவரம். நிச்சயமாக அவிநாசி அன்னூர் சாலையில் ஒரு வழிப்பாதையில் வந்த லாரி மீது கார் மோதிய வேகத்தில் அதே வழியாக வந்த 2 இருசக்கர வாகனம் மீது மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் தப்பித்தனர். எனினும் விபத்து சம்பந்தமான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த ஆட்டையம்பாளையம் பகுதியிலிருந்து அன்னூர் வழியாக மேட்டுப்பாளையம் ஊட்டி செல்லும் சாலை விரிவாக்க பணி நெடுஞ்சாலைத்துறையினரால் பல ஆண்டுகளாக செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அவிநாசி அன்னூர் விரிவாக்க பணி முடிந்து நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையில் வெள்ளைக்கோடு வரையும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் இன்று காலை இருவழிப்பாதையாக இருந்த அன்னூர் அவிநாசி சாலையை ஒரு வழிப்பாதையாக மாற்றியுள்ளனர். இந்நிலையில் அவிநாசி மங்களபுரம் ரோடு பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் அன்னூரில் இருந்து அவிநாசிக்கு காரில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பயணிக்கும் சாலை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டது தெரியாமல் முன்னே சென்ற காரை முந்துவதற்கு வலதுபுறம் முன்னேறி செல்கையில் வளைவு பகுதி என்பதால் எதிரே வந்த லாரி மீது கார் மோதியது. கார் லாரி மீது மோதிய வேகத்தில் காருக்கு அருகாமையில் வந்து கொண்டிருந்த 2 இருசக்கர வாகனங்கள் வந்த மூவரையும் இடித்து அவர்கள் சாலையோரத்தில் விழுந்தனர். மேலும் கார் ஓட்டி வந்த பிரபு மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் என்ன 3 பேரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். தொடர்ந்து விபத்து நடைபெற்ற பகுதியில் இருந்த சிசிடிவி பதிவாகி இருந்தது. விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.